ஹாய்ப்பா, அனைவருக்கும் ஒரு இனிய காலை வணக்கம்ப்பா. இன்னைக்கு காலையில் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டேன். இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியில் 2வது நாள் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு கேட்டிங்கன்னா வேர்க்கடலை சாதம். வேர்க்கடலை சாதமும் வெண்டைக்காய் வறுவலும் நான் செய்ய போகிறேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். நீ வாங்க, நம்ம என்ன செய்கிறோம், எப்படி செய்கிறோம், என்னென்ன பொருட்கள் தேவைன்றது பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்க்கடலை சாதத்துக்கு ஒரு பவுடர் வறுத்து அரைக்கணுங்க. அது என்ன பவுடர்ன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க, இங்கே பாருங்கள். இந்த ஸ்பூனில் பாருங்கள், இந்த ஸ்பூனில் நான் வந்து 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். சாப்பாடு பாருங்கள் வெந்துட்டுருக்கு. நான் வந்து 3/4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுக்கிறேன். 1 ஸ்பூன் இந்த சாப்பாட்டுக்கு மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம இதை வறுத்து வச்சு அப்பப்போ தேவைன்னா வறுத்துக்கலாம். சும்மா நம்ம வந்து தேவையில்லாமல் வறுத்து அதை ஒரு டப்பாவில் போட்டு மூடிட்டு வேணால் தேவைப்படுற அன்னைக்கு நம்ம வறுத்துக்கலாம். இந்த ஸ்பூன்லேயே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அதே ஸ்பூனில் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சீரகம், அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன், அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகு, அதே ஸ்பூனில். ஓகே, பேன் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். போட்டுட்டு ஒரு வறுத்துக்கலாம். வறுத்தாச்சுப்பா. இதை அப்படியே ஒரு தட்டில் போட்டு நல்லா கொட்டி ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இப்போ நம்ம வெண்டைக்காவை நான் வந்து கழுவி தொடச்சி வைக்கிறேன். வெண்டைக்காய் வறுவலுக்கு என்னென்ன மசால் போடுறன்றதை பார்க்கலாம். நிறைய பேர் இந்த வெண்டைக்காய் வறுவல் ரெசிபி போடுங்கம்மா அப்படின்னு சொன்னீங்க. சரிதான், அதை நான் வந்து இன்றைக்கி நான் வந்து வெண்டைக்காய் வறுவல் தான் இதுக்கு நான் போட போகிறேன். சாப்பாடு போட்டுக்குது வெந்துட்டுருக்குது. இந்த வெண்டைக்காவை பாருங்கள், நல்லா கழுவிட்டு இந்த ஈரம் இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா இப்படி தொடச்சி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து வெண்டைக்காயில் இருக்க அந்த ஏற்கனவே வெண்டைக்காய் வந்து பிசுப்பு தன்மை உள்ளது. அதனால் வெண்டைக்காயை நல்லா இப்படி தொடச்சிட்டு இதை நான் எப்படி ஓகேப்பா. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, இந்த வெண்டைக்காய் இருக்குல்ல, இதை வந்து எப்படி கட் பண்ணணும்னா இந்த மேல் காம்பையும் அடி காம்பையும் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த வெண்டைக்காயவே நல்லா உள்ள இப்படி பாருங்கள், அதை அப்படி வகுந்துக்கணும். இப்படி வகுந்துட்டு இங்கே பாருங்கள், இதை 2ஆ நான் காட்டுறேன். இதை 2ஆ போட்டோம்ல, இந்த 2ஆ போட்டதையும் சேர்த்து தான் இதை 2ஆ போட்டதையும் இதை 4ஆ ஒரு வெண்டைக்காயை பாருங்கள், தான் இப்படி 2ஆ போட்டதையும் 4ஆ கட் பண்ணி போட்டு வறுத்து போட்டோம்னா அது வந்து அப்படியே முறுக்கு மாதிரி தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்கும், டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி எல்லா வெண்டைக்காய்களையும் இப்படி தான் இன்னொரு வெண்டைக்காய் கூட கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அடி காம்பையும் மேல் இதையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் இப்படி நல்லா உள்ளே வகுந்துட்டு இதை இப்படி 2ஆ அடிபாகமாக போட்டு இதையே 4ஆ போடணும். மாங்காய் துண்டு போடுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான். இந்த மாதிரி பாருங்கள், 4 இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நானும் போட்டுறேன். ஓகேப்பா, வெண்டைக்காய் மசாலுக்கு நம்ம ரெடி பண்ணியாச்சு. வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்கோங்கப்பா. இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நான் சொல்லுவேன்ல, இந்த பவுடர் இந்த 65 மசாலா இருக்குது, அதை நான் சொன்னதில் பக்கத்தில் வாங்கினேன். அதையே நான் போட்டுக்குவேன். அது சூப்பராக வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா பண்ணியிருப்பாங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது பாருங்கள், கொஞ்சமாக ஆயில் 1 ஸ்பூன் விட்டு. அப்போ தான் அந்த வந்து பேஸ்ட் வந்து அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அது நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து மசாலா வந்து பிரிஞ்சு போகாது. இங்கே கார்ன்ஃப்ளவர் அரிசி மாவு போட்டாச்சு, கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக இந்த பாருங்கள், கையில் இப்படி ஊற்றி இப்படி கையில் ஊற்றி இப்படி தெளித்து இந்த வெண்டைக்காயில், ஏன்னா வெண்டைக்காய் வந்து ஆல்ரெடி பிசுப்பு தன்மை உள்ளது. அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றி நம்ம பக்கடா பஜ்ஜி போடுவோம்ல, அது மாதிரிலாம் போடக்கூடாது. இந்த மசாலா போய் இதில் அப்படியே ஒட்டணும். அப்படியே ஒட்டி இருந்தால் விட்டு போதும். எடுத்து இப்படி போட்டால் அது அப்படியே நல்லா பிரிஞ்சு போகக்கூடாது. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த நல்லா முறுக்கு பதத்துக்கு மசாலாவை நல்லா இப்படி கரைச்சி
இந்த வெண்டைக்காயில் நல்லா படுற மாதிரி நல்லா பிணைஞ்சி அப்படியே அதை ஒரு பக்கம் ஊற வச்சிட்டோம்னா நம்ம இப்போ மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு வந்து முகமே தெரியல பாவம் எல்லாம் இருக்கணும். மசாலாலாம் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அது மீன் இதுக்கு ஒரு பவுடர் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரெல்லாம் அரைச்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடை வடிச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த சாப்பாடை எப்படி தாளிக்கிறது, இதை எப்படி வறுக்கிறதுன்றதை இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவாப்பா? தாளிக்கிறதுல தான் இருக்குது அந்த சாப்பாடோட டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு. ஸோ வாங்க நம்ம தாளிக்கும் போது காட்டுறேன். சாப்பாடு வடித்து இங்கே பாருங்கப்பா, சாப்பாடு வடித்து நல்லா இந்த தட்டில் போட்டு ஆற வச்சிடுறேன். ஃபேன் காற்றுல போட்டு ஆற வச்சுட்டு வந்துடுறேன். நான் வடித்ததுமே வேறு வேறையாக தான் வடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாப்பாடு எப்படி எடுத்துருங்க. ஒரு சாப்பாடு பாருங்கள் இப்படி வேறையாக இருக்குது. இதை நசுக்குனா இப்படி தான் வரணும். இது எப்படி, இதுதான் பதம். இதை என்ன பண்ணணும்னா நல்லா இதை வந்து ஃபேன் காற்றுல போட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு வரேன். ஓகேப்பா, இப்போ நம்ம வந்து கடாயை வச்சாச்சு. அடுப்பில் கடாயை வச்சாச்சு. கடாயை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுகளோட ஊற்றிக்கிறேன். நீங்கள் வந்து சாப்பாடு எவ்வளோ செய்வீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2-2.5 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். சாப்பாடு இதாகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகா, கடுகு, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது 3ஐயும் போட்டுக்கலாம். போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறது கடுகு. கடுகு போட்டதும் கருவேப்பிலை போட்டதும் வரமிளகா, கருவேப்பிலை போட்டதும் இப்போ நம்ம வடித்து ஆற வச்ச சாப்பாட்டை போட்டுக்கலாம். ஆற வச்ச சாப்பாட்டை போட்டு அதுக்கு மேலேயே என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு போட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்ச இந்த பொடியையும் இது மேலே அப்படியே தூவி விட்டுறலாம். இப்போ இதை நம்ம கிளறிடலாம். செம்மையாக வாசமாக இருக்குது. நல்ல ஒரு அரோமா. ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சி பொடி பண்ணி நம்ம வந்து ஒரு சமையல் பண்ணும்போது அந்த சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சரியான அளவுகளோடு நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா, உப்பு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா குழந்தைங்க மதியானம் சாப்பிடும் போது நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்த தடவை செய்யும் போது இதில் நிறைய அந்த வேர்க்கடலை முந்திரி பருப்புலாம் கூட நீங்கள் ஆட் பண்ணால் பண்ணிக்கலாம். நாம் வந்து டயட் காரணமாக முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணலாம். டெய்லியுமே முந்திரிலாம் போட முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப, அதாவது ஸ்கூல் பாக்ஸ் குழந்தைங்க, ஸ்கூல் போகிற குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸு, ஸ்கூல் போகிற குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுனால நீங்கள் முந்திரி பருப்பு போனால் போட்டுக்கோங்க. நான் முந்திரி பருப்பு போடலாம். சாப்பாடு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம வெண்டைக்காய் பொரியலை அடுத்தது வறுத்தரலாமா? வாங்க. அதுக்கு கடாயை வச்சு நான் பாருங்க இங்கே ராகி மால்ட் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு கல்பனாக்கும் நான் பவுடர் ராகி மால்ட் பொடி இருச்சோம் இல்லையா, அதுலேயே நான் வந்து மால்ட் ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு காலையிலேயே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு எனர்ஜியாக இருக்கும். நான் கடாயில் எண்ணெய் வச்சு அடுப்பில் வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கு. அது வந்து இருக்கட்டும். இப்போ நான் ராகி மால்ட்டு ஓகே இங்கே இருக்குது. ராகி மால்ட்டு பாருங்கள், நான் அன்றைக்கி சொன்னேன்ல, நானே இடிச்சதில்ல, அந்த இதை போட்டு இதை பாருங்கள் மால்ட்டு ரெடி பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணி பதத்துலேயே நான் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் காலையில் குடிக்க நல்லாயிருக்கும். நீங்களும் காலையில் இந்த மாதிரி எனர்ஜி ட்ரிங்க் ஏதாவது குடிங்க. ஜீரக தண்ணி குடிங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஜீரக தண்ணி குடிப்பேன், இல்லைனா அஃப்ரெஷ் குடிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி இது இந்த மால்ட்டு குடிக்கணும்னு ஆசைப்பட்டதுனால குடிக்கிறேன். சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சாப்பாட்டில் உப்புக்கெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம்.
சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பக்கம் வந்து கொத்தமல்லி தழை வீணாக இருக்குது. கொத்தமல்லி இருக்குது, போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேப்பா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தலையை தூவி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். வாங்க அதை பாருங்கள். சாப்பாடோட கலர் பாருங்கள் எந்த ரேஞ்சில் இருக்குது. எல்லாத்தையும் நான் இப்போ உங்களுக்கு கிட்டத்தில் வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்கள், சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கலாம். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, சாப்பாடோட நல்லா சூப்பராக நம்மளோட வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிட்டு உங்களுக்கு நான் பேக் பண்ணும்போது காட்டுறேன். இப்போ நம்ம இந்த பக்கம் வெண்டைக்காவை வறுத்துக்கலாம். வெண்டைக்காய் வறுக்கிறதுக்கு எங்கள் மசால் போட்டு வச்சுருக்கேன். இங்கே இருக்குது வெண்டைக்காய். எண்ணெய் காஞ்சிருச்சுப்பா. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய்களை எடுத்து போட்டுக்கலாம். வெண்டைக்காயில் இருக்க விதை வந்து தெரிக்கும். அதனால் போட்டுட்டு அதனால் கம்மி பண்ணி வச்சு வருங்க. அப்போ தான் வந்து அந்த ஒரு நல்ல ஒரு மொறுன்னு வரணும். அதுக்கப்புறம் எடுங்கப்பா. அதுக்கு முன்னாடி எடுக்காதீங்க. என்ன அது அதே ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு நீ பிசு ஒன்றா போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது அப்படியே நம்ம தனியாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு அது வறுக்கட்டும். வறுத்தோன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேப்பா, இங்கே பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் வறுவல் நல்லா பாருங்கதா. இப்படி போட்டால் சத்தம் கேட்கணும். நல்லா பாருங்கதா, முருகலாக வறுத்தாச்சு. வெண்டைக்காய் வறுவல் ரெசிபி முடிஞ்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேர்க்கடலை சாதம் வெண்டைக்காய் வறுவல். இதை டிஃபன் பாக்ஸில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஃபைனலாக பாருங்கள், நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை ரெசிபி வேர்க்கடலை சாதம் ரெடி ஆகிடுச்சு. வெண்டைக்காய் வறுவல் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸு கல்பனாக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளோட வறுத்து அரைச்சி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. கல்பனா எடுத்துகிட்டு போகிறா. ஓகேங்க, நாளைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாம் அண்ட் டாட்டர் 677. ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேப்பா, பாய்ப்பா.